கடந்து செல்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். கவனிங்க, பிலிப்பு நாத்தான்வேலை தேவனிடத்திலே, இயேசுவினிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகிறார். நீ வந்து இயேசு கிறிஸ்துவை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை வந்து பார். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராதே. நன்மை வராத இடத்திலே எப்படி நன்மை வரும் என்று நாத்தான்வேல் கேட்கிறான். நல்ல கவனிக்கணும். அந்திரியா தன் சகோதரனாகிய பேதுருவை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தான். 12 சீடர்களிலே முதல் சீடன் அந்திரியா. அவன் சகோதரனாகிய பேதுருவை இயேசுவினிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தவன். பேதுருக்கு 3 பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது: சீமோன், பேதுரு, கேபா. 3 பெயர், ஆனா ஒரு ஆளை தான் குறிக்கிறது. அப்போ அந்திரியா, சீமோனாகிய பேதுரு, பிலிப்பு, இந்த 3 பேருமே பெத்சாயிதா பட்டணத்தை சார்ந்தவர்கள். 3 பேருமே ஒரே பட்டணத்தை சார்ந்தவர்கள், ஒரே ஊரை சார்ந்தவர்கள், பெத்சாயிதாவை சார்ந்தவர்கள். இந்த பெத்சாயிதா பட்டணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கலிலேயா பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய யோர்தான் நதிக்கு வடக்கே அமைந்திருக்கிற ஒரு சிறிய கிராமம் தான் இந்த கிராமம். இங்கதான் பெத்சாயிதா. இந்த பெத்சாயிதா பட்டணத்தை சார்ந்த இந்த 3 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எடுத்து நீங்கள் வாசிங்கள். பெத்சாயிதா என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் நாத்தான்வேலிடத்திலே போவோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். மத்தேயு 11:21ஆம் வசனம். கோரேசியே, உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகளை தீருவிலும் சீதோவிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுது ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். சோதோம் கொமோரா எப்படி மோசமான ஒரு பட்டணமாய் பைபிள்ல விவரிக்கப்பட்டிருக்கிறதோ, சீதோம் எப்படி ஒரு மோசமான ஒரு பட்டணமாய் பைபிள்ல விவரிக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல பெத்சாயிதாவும் ஒரு மோசமான ஒரு பட்டணம், ஒரு பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பட்டணத்தில் செய்த அற்புதங்களை நான் தீரிலும் செய்திருந்தால் அநேகர் மனம் திரும்பியிருப்பார்கள், ரட்டுடுத்தி மனம் திரும்பியிருப்பார்கள். ஆனால் உங்கள் பட்டணத்திலே பெத்சாயிதாவிலே நான் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறேன். ஆனால் ஒருவரும் அங்கே தேவனை அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்படி மோசமாயிருக்கிற பெத்சாயிதா பட்டணத்தில் நாம் 3 சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார். 3 சீடர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதுல ஒருத்தன் தான் பிலிப்பு. நாத்தானை கண்டு இயேசுவினிடத்திலே கொண்டு வரும்படி நாத்தானிடத்திலே சொல்லுகிறான், நீ வந்து இயேசுவை வந்து பார், நீ இயேசுவை வந்து பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது 48ல, அதற்கு நாத்தான்வேல், நீர் எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டே. நல்ல கவனிக்கணும் பைபிள் வசனத்தை. எப்படி என்ன நீர் அறிவீர்? எப்படி நாசரேத்திலிருந்து நன்மை வரும் அப்படின்னு கேள்வி கேட்டவனுக்கு முன்னாடி கூட்டிட்டு வரும் பொழுது ஏசப்பா சொல்றாரு, நாத்தான்வேல், பிலிப்பு நாத்தான்வேலை காண்பதற்கு முன்னே
நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது நான் உன்னை கண்டேன். அவர் ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ, நான் அத்திமரத்துக்கு கீழே இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாதே, பிலிப்புக்கும் தெரியாதே, இவருக்கு எப்படி தெரியும்? அப்பதான் சொல்றான், அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. அதற்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால் விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். செய்தியினுடைய தலைப்புக்குள்ள வர இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஏன் அவரிடத்திலே சொல்லுகிறார்? இப்ப எடுத்து வாசிங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க? யார் யாரு? இயேசு அவருடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா இப்ப இயேசு யாரிடத்துல சொல்றாரு? நாத்தான் இடத்துல என்ன சொல்றாரு? இதிலும் பெரிதானவைகளை. அப்ப என்ன காரணத்தை, என்ன கண்டென்ட்ஸ் அங்க சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இவைகளை காட்டிலும் பெரியதான காரியங்களை நீ காண்பாய் என்று ஏன் சொல்றாரு? எடுத்து வாசிங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதே புத்தகத்தில் யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். சீமோன் பேதுருவும் தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊராகிய நாத்தான்வேலும். நல்ல கவனிங்க, கானா ஊரானாகிய நாத்தான்வேல். அப்ப நாத்தான் எந்த ஊரை சார்ந்தவன்? நல்ல கவனிக்கணும். கானா, நாத்தான் எந்த ஊரை சார்ந்தவன்? அப்ப ஆண்டவர் யார் இடத்துல பேசுறாரு? இப்ப நாத்தான் இடத்துல, இவைகளை காட்டிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அப்ப நாத்தானு கிட்ட சொல்றாரு, எப்பா நாத்தான், நீ உன்னை அத்தி மரத்தின் கீழ் இருக்கிறதை கண்டேன் என்று சொன்ன உடனே நீ என்ன விசுவாசிக்கிற, நீ என்ன பார்த்து நீ நம்புற. ஆனா இவைகளை காட்டிலும் நீ நாளைக்கு பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்ய போறேன், நீ அதை காண்பாய் என்று, இவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ அடுத்த நாள் ஏசப்பா எங்க போறாரு? கானா ஊர்ல போய் கானா ஊர் கல்யாணத்துல கலந்து கொள்ளும்படி அங்க போறாரு. அப்ப அங்க போகும்போது அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப அதுல யார் வந்தது? நாத்தானும் உள்ள வர்றாரு, பிலிப்பு வர்றாரு, சீமோன் வர்றாரு, அந்திரியா வர்றாரு, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நாத்தான் எங்க வந்திருக்கிறார்னா கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். எல்லாம் ஒரே ஊரு. நாத்தான் சொந்த ஊர் கானா ஊர். இப்போ இயேசு அந்த இடத்துல வந்திருக்கிறார். இப்ப அங்க வந்த உடனே கானா ஊர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்சு போயிடுச்சு. என்ன குறைஞ்சிருச்சு? திராட்சை ரசம் குறைந்து போய்விட்டது. அப்ப இந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்னா, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவதற்கு முன்னாடி இயேசுவின் தாய் சொல்றா, இவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவு பட்டது. அப்ப சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று மரியாளை பார்த்து இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் இயேசப்பா அந்த இடத்துல, அந்த வீட்டில் இருக்கிற அந்த திருமணத்துல குறைவுபட்டிருக்கிற திராட்சை ரசம் அற்புதம் செய்யணும் அப்படின்னா, தண்ணீரை திராட்சை ரசமாக அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், இப்போ ஏசப்பா அற்புதத்தை யாருக்காக செஞ்சார்? நல்ல கவனிக்கணும். ஏசப்பா தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார்ல. அப்ப தண்ணீரை திராட்சை ரசமா யாருக்காக மாற்றினார்? அதாவது திருமணத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தாருக்காக, அல்லது மரியாள் சொன்னதினால் மரியாளுக்காக அற்புதம் செய்கிறாரா, அல்லது சீஷர்களுக்காக அற்புதம் செய்கிறாரா, அல்லது தன்னை சூழ்ந்து நிற்கிறவர்கள் அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்காக சொல்லுகிறாரா? இல்லை, இந்த திருமணத்திலே பிரச்சனை வந்துவிடும் என்று அதற்காக இயேசு அற்புதம் செய்கிறாரா? யாருக்காக இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற வேண்டும்? யார் அந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று
யாருக்காக செய்ய வேண்டும் என்று? நாத்தானுக்காக ஆண்டவர் அந்த திருமணத்திலே அற்புதங்களை செய்தார். ஏன்னா இவனை நம்பல, நாத்தான் மேல் இயேசுவை நம்பல. அதனாலதான் சொன்னாரு, நான் சொன்னதினால் நீ என்னை விசுவாசிக்கிறாய், இவைகளை காட்டிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். நாத்தான், நாளைக்கு உன் ஊருக்கு நான் வர போறேன், அங்க என்னுடைய மகிமையை நீ பார்க்க போற, என் மகிமையை உனக்கு காட்ட போறேன்னு சொல்லி அந்த இடத்துல கானா என்றால் கிரேக்க மொழியில் காவா என்று அர்த்தம். காவாவுக்கு மீனிங் ரெண்டு இருக்குது. ஒன்னு வளர்ச்சி, இன்னொன்னு உருவாக்குதல். என்ன வருது? ஒன்று வளர்ச்சி, இன்னொன்று உருவாக்குதல். அப்ப இயேசு அந்த இடத்துல வந்த உடனே ஒன்றை உருவாக்கினார், ஒன்றை வளர்ச்சி, அங்க ஒரு வளர்ச்சியை கண்டார், இன்னொன்னு உருவாக்கினார், ஒன்றை உருவாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த கல்யாணத்துல யாருக்காக அற்புதம் செஞ்சார் அப்படின்னா, மரியாளுக்காக அல்ல, அந்த மணமகனுக்காக அல்ல, அந்த வீட்டாருக்காக அல்ல, நாத்தான்வேலுக்காகவே ஆண்டவர் அந்த அற்புதத்தை கானாவூர் திருமணத்திலே ஆண்டவருடைய மகிமையை ஆண்டவர் முதல் ஊழியத்தை இயேசு ஆரம்பித்த இடம் எங்க என்றால் கானாவூர் திருமணத்துல தான் ஃபர்ஸ்ட் அவருடைய மினிஸ்ட்ரியை லான்ச் பண்றார். ஃபர்ஸ்ட் அற்புதத்தை ஆண்டவர் முதல் மிராக்கிளை எங்க செய்றார்னா கானாவூர் திருமணத்திலே செய்கிறார். அவருடைய ஊழியம் அங்கதான் ஆரம்பிக்கிறது. அவர் ஊழியத்தின் முதல் அற்புதமே திருமணத்திலே, திருமண மண்டபத்திலே, திருமணத்திலே தேவன் தமது அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற ஒரு ஃபெய்த் நமக்குள்ள வரணும். ஆனா நமக்கு என்ன இல்ல? ஃபெய்த் இல்ல, விசுவாசம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில நான் வளருவேன் என்ற நம்பிக்கை இல்ல, எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இல்ல. ஆனா பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்றான், நீ வந்து பார். பைபிள்ல 5 இடத்துல வந்து பார், வந்து பார், வந்து பார்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 1:39ல, யோவான் 1:39ல அந்திரியா பேதுரு இடத்துல சொல்றான், சீமோனை பார்த்து, நான் மெசியாவை கண்டேன், வந்து பார். அவன் வந்து பார்த்த உடனே மிகப்பெரிய அப்போஸ்தலனாக மாறினான். எதிர்காலத்தில் பேதுரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக மாறினான். அவன் மேல் தேவன் சபையை கட்டினார், அவன் மூலம் தேவன் சபையை கட்டினார், அவன் மூலம் தேவன் அற்புதங்களை செய்தார். இந்த பேதுரு வந்து பார்க்கல இயேசுவன்னா, அவன் பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவன் பிரசங்கம் பண்ணி 5000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவன் நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டு செத்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. அவன் நடந்து போகும்போது வியாதிகள் படுக்கையிலே கிடந்தவர்கள் எழுந்து நடந்திருக்க முடியாது. ஆனால் தேவன் பேதுருவை வந்து பார்த்த உடனே, பேதுரு இயேசு வந்து பார்த்த உடனே அவன் வாழ்க்கை மாறுது. மீனவன், பெத்சாய்தா என்றால் மீனவர்களின் வீடு என்று அர்த்தம். பெத்சாய்தா என்றால் மீனவர்களின் வீடு. ஒரு வாழ்க்கை தரத்திலே குறைந்த மதிப்பீடு செய்யக்கூடிய மனிதர்களை கூட தம்முடைய பணிக்காக, ஊழியத்துக்காக தேவன் அழைக்கிறதை வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை அந்திரியா பேதுருவை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து காட்டல இல்லனா, அவர் வந்து பார்க்கலன்னா, அவர் சொன்னார், வந்து பார். தன் சகோதரனை பார்த்து அந்திரியா சொன்னார், வந்து பார். காமித்தவன் கூட ஃபேமஸ் ஆகல அந்திரியா. அந்திரியா கூட பைபிள்ல பெரிய ஃபேமஸ் ஆகல. அந்த ஒரு இடத்துல பட்டியல்ல ஒரு பெயரும், இயேசுவிடத்திலே தன் சகோதரனை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது 2 இடத்திலே அந்திரியா பெயர் வருகிறது. இன்னும் ஒரு சில இடங்களிலே வருது. ஆனால் ஹிஸ்டாரிக்கல்ல, ஹிஸ்டரியில, வரலாற்றுல பேதுருவை தேவன் பைபிள்ல மிக முக்கிய பங்கையும் முக்கிய மையத்திலே வைத்து பேதுருவின் ஊழியத்தை, எதிர்கால ஊழியத்தை, எதிர்காலத்தினுடைய ஊழிய காரியங்களை ஆண்டவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். கேபா, உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. வந்து பார்க்கலன்னா பேதுரு இவ்வளவு பெரிய அப்போஸ்தலனாய் வாழ்ந்திருக்க முடியாது. பேதுரு பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது.
பேதுரு போயிட்டு அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் கிடந்த முடவனை எழுப்பி நடந்திருக்க முடியாது. அலங்கோலமாய் கிடந்தவனை பார்த்து பேதுரு, எந்த படிப்பும் இல்லை, எந்த ஒரு பெரிய பின்புலமும் இல்லை, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்தவுடனே பேதுரு போய் அவனை பார்த்து சொல்லுகிறான், பேதுருவிடத்திலே பிச்சை கேட்டவனுக்கு பிச்சை போடுவதை, என்னிடத்திலே வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று தன் கைகளை அவன் கைக்கு கொடுத்தவுடனே தன் கையில் இருக்கிற வல்லமை அவனுக்குள்ளாக வந்து, அவனுக்குள்ளாக அபிஷேகம் இறங்கி, அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டு அவன் எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்துக்குள்ளே போனான். வந்து பார், come and see. வந்து பார் இயேசுவை, come and see. வந்து பார் என் அற்புத தேவனை, என் அதிசயரை, என் ஆண்டவருடைய மகிமையை, என் ஆண்டவர் செய்கிற மகத்துவத்தை, என் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை, என் ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை, என் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை, என் ஆண்டவர் கொடுக்கிற அற்புதங்களை நீ பார்த்து நீ வந்து பார். அந்திரியா பேதுருவை கொண்டு வந்தான். எதிர்காலத்திலே பெரிய அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இரண்டாவது யோவான் 4:29 சமாரியா ஸ்திரீ சமாரியா ஊரில் உள்ள ஜனங்களை பார்த்து, வந்து பாருங்கள், come and see, வந்து பாருங்கள். சமாரியா ஸ்திரீ ஒரு விபச்சார ஸ்திரீ என்று சொன்னார்கள். 5 புருஷர்களை வைத்திருந்த ஒரு ஸ்திரீ. கிணற்றடியிலே தண்ணி எடுக்கும் பொழுது இயேசு அந்த ஸ்திரீயோட பேசினார். உன்னுடைய கணவரை கூட்டிக் கொண்டு வா. அவள் சொன்னாள், என் கணவர் இல்லை. இயேசு சொன்னார், நீ சொன்னது உண்மை. இப்பொழுது இருக்கிறவன் 5வது புருஷனோட கணவன் இல்லை. ஆச்சரியப்பட்டாள், அதிர்ந்து போனாள், அசந்து போனாள். எப்படி என் வாழ்க்கை இயேசுக்கு தெரியும்? இயேசு பேசுற உடனே அவ வாழ்க்கை மாறிடுச்சு, அவ ஜீவியம் மாறிடுச்சு, அவளுடைய கேரக்டர் மாறிடுச்சு. ஓடுறா, குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடுறா. நான் செய்ததை எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னான், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அந்த ஊர் மக்கள் எல்லாம் இயேசுவிடத்தில், ஒரே ஸ்திரீ, ஊரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவள், ஊரால் அவமதிக்கப்பட்டவள், ஊரால் அங்கீகரிக்கப்படாதவள், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவள், மக்களால் கெட்டவள் என்று பெயர் எடுக்கப்பட்டவள். ஆனால் அவளை ஊர் ஒதுக்கி வைத்தது, ஆனால் இயேசு ஒதுக்கி வைக்கவில்லை. உலகம் உங்களை ஒதுக்கி வைக்கும், நீ பாவி என்று ஒதுக்கி வைக்கும், இல்லை நீ தவறானவள் என்று ஒதுக்கி வைக்கும், இல்லை நீ தவறானவன் என்று ஒதுக்கி வைக்கும். என்றைக்கோ செய்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் அவள் செய்த குற்றத்தை இயேசு ஒரு நாளும் சொல்லி காட்டவில்லை. உனக்கு 5 புருஷர்கள், நீ செஞ்சது தப்புன்னு சொல்லவே இல்லை, நீ செஞ்சது தவறு என்று சொல்லவில்லை. அவளிடத்திலே பேசினார், அன்பை காட்டினார், அன்பால் பேசினாள். ஆண்டவர் அன்பினாலே அவளிடத்திலே பேசினார். அவருடைய மனம் மாறியது, அவருடைய வாழ்க்கை மாறியது, அவருடைய குணம் மாறியது, அவருடைய பாவ வாழ்க்கை மாறியது. மனம் திரும்ப ஆரம்பித்தால் அது மட்டுமல்ல, அவ குடத்தை வைத்து ஓடி போய் ஊருக்குள்ள போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொல்லிவிட்டான், வந்து பாருங்கள் என்றாள். அவங்க சொன்னாங்க, உன் பேச்சுக்கல்ல, அவருடைய பேச்சுக்காக நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று. ஊராரெல்லாம் வந்து 3 நாள் அங்கே இயேசு தங்கினார். 3 நாள் பிரசங்கம் பண்ணினார். சமாரியா ஊர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. வந்து பார், come and see, வந்து பார். 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில தெரிய வேண்டும். சும்மா கிறிஸ்தவங்க பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லக்கூடாது. அறிவு இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். வேதத்தின் மகத்துவம் தெரிய வேண்டும். பைபிள் தெரியல, பைபிளுடைய வெளிப்பாடு தெரியல, சும்மா குதிக்க கூடாது. அந்நிய பாஷையில நிறைஞ்சி முதலாவது நீ எப்படி பட்டவள் என்பதை நீ தெரிஞ்சுக்கணும். உன ஓவரா பரிசுத்தவாட்டி நீ காட்டணும்னு அவசியம் கிடையாது. உன் உள்ளத்தில் இருக்கிற அழுக்க தேவன் அறிந்திருக்கிறார். நீ ஒண்ணு வேஷம் போடக்கூடாது.
சொல்லக்கூடாது நான் பெரிய பரிசுத்தவான் அப்படி நீ சொல்லக்கூடாது. அது மாதிரி நடந்துக்க கூடாது, அது மாதிரி பேசக்கூடாது. உன்னை பார்த்து மக்கள் சொல்ல வேண்டும், உன்னை பார்த்து சபை சொல்ல வேண்டும், உன்னை பார்த்து சமுதாயம் சொல்ல வேண்டும், உன்னை பார்த்து ஒரு குடும்பம் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே அவ பாவிதான், அவ பாவிதான். ஆனா போய் சொல்றா, வந்து பாருங்கள் உலக ரட்சகரை சமாரியா பட்டணம் ஏற்றுக்கொண்டது, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். வந்து பார்த்ததுனால பிலிப்பு சொல்லி, அந்திரியா சொல்லி, பேதுரு வந்து பார்த்தான். எதிர்காலத்தில் பெரிய அப்போஸ்தலனாய் மாறினான். பிலிப்பு சொல்லி நாத்தான்வேல் வந்து பார்த்தான், ஒரு பெரிய தேவனுக்கு சீஷனாய் மாறினான். ஒரு சமாரியா ஸ்திரீ வந்து சொல்லி ஒரு ஊரே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அற்புதம், அற்புதத்துக்காக நீங்க பிச்சை எடுக்க கூடாது, சுகத்துக்காக வரக்கூடாது, விடுதலைக்காக அலையக்கூடாது, தேவைக்காக அவரை தேடாமல் தேவன் எனக்கு தேவை என்பதற்காக அவரை தேடுங்கள். உன் தேவைகளை அவர் ஆட்டோமேட்டிக்கா சரி செய்வார். தேவைகளை சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் தேவைகளை அவர் சந்திக்கிறவர், உன் தேவைகளை அவர் சந்திக்கிறவர், உன் காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். சொன்னார், வந்து பார். வந்து பார்த்த உடனே ஊராரை ரட்சிக்கப்பட்டார். நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தனை கொண்டு வந்திருக்கிறிய சர்ச்சி, நீ நகை நட்டு கட்டி ஒருத்தனை என்ன கழட்டி இருக்கிற? நீ நகை தான் கழட்டி இருக்கிற, வேற என்ன கழட்டி இருக்கிற? ஒன்னும் கழட்டல. ஒரு ஆத்துமாவை நீ தேவனுக்குள் வழி நடத்தி இருக்கிறாயா? ஒரு மனிதரை ரட்சகரை நீ காண்பித்திருக்கிறாயா? வந்து பார் என்று சொல்லி இருக்கிறாயா? வாழ்க்கை மாறல. நீ மதவாதியா மாறி இருக்கிற, ஆன்மீகவாதியா மாறல. மதம் பிடிச்சவளா நீ அலையிற, ஆனா நீ ஆன்மீகவாதியா நீ அலையிற. ஏன்? உன் இருதயம் மாறல. உடல் அமைப்பு தான் மாறி இருக்குது, ஆனா உள்ள மாறல. தேவனை பிரதிபலிக்கிற உன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ சாத்தான். உன் முகத்துல பார்க்கும் போதே பொறாம பிடிச்சவன், உன் முகத்தை பார்க்கும் போதே மத்தவனை தப்பா சொல்றவன் தெரியுது. உன் முகத்திலே எழுதி இருக்குது நீ யாருன்னு. ஸ்கேன் மிஷின் எப்படி நம்முடைய உடம்புல இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி தெரியும்? அது ஒரு இயந்திரம். ஆனால் ஜீவன் உள்ள மனிதனுக்குள்ளே இருக்கிற கோளாறுகளை ஜீவன் இல்லாத இயந்திரமே அழகா படம் பிடித்து காட்டுது. அது வேலையை கரெக்டா செய்யுது. உன் முகத்துல தேவன் பிரசன்னமா இருக்கும், உன் வாழ்க்கையில இயேசு பிரசன்னமா இருக்கும், உன் வாழ்க்கையின் மூலம் இயேசு பிறருக்கு தெரியணும். சமாரியா ஸ்திரீ விபச்சார ஸ்திரீ என்று சொன்னார்கள், பட்டம் கட்டினார்கள், பழி போட்டார்கள், ஒதுக்கினார்கள், ஓரம் கட்டினார்கள். இயேசு சொல்லவே இல்லைங்க. அவர் செஞ்சதை சொல்லி காட்டல. உன்னே ஒன்று சொன்னார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அவளும் உண்மையை தான் சொன்னான், எனக்கு புருஷன் இல்லை என்று தான் சொன்னான். நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டாள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வந்து பார். யோவான் 20ஆம் அதிகாரத்துல 18 மகதலேனா மரியாள் சீஷர்களிடத்தில் போய் சொல்றா, வந்து பார். எங்கே? கல்லறை. கல்லறை காலியா இருக்கிறது, வந்து பார். ஓடி வர்றான் பேதுரு. கல்லறையை பார்க்க ஓடி வருகிறான். சீஷர்கள் ஓடி வருகிறார்கள். என்ன சொல்றீங்க? வந்து பார், கல்லறை காலியா இருக்கிறது, வந்து பார். மூடப்பட்ட கல்லறை காலியா இருக்கிறது, வந்து பார். ஓடி வந்து பார்த்த உடனே கல்லறை திறந்திருக்கு. உடனே தாமதம் இல்லாமல் இயேசுவை பிரசங்கம் பண்ணினாள். தாமதம் இல்லாமல் இயேசுவே ஆண்டவரன், அவர் உயிர் தெழுந்தார் என்று முதல் சொல்ல தொடங்கியதே ஒரு ஸ்திரீதான்.
வந்து பார், வந்து பார். Come and see. Come and see. வந்து பார், வந்து பார், இயேசுவை வந்து பார். 3 நிலைகள் இருக்கிறது. தேவனை அறிவதற்காக உன்னை அழைக்கிறார். தேவனை அறிந்து கொள்வதற்காக உன்னை அழைக்கிறார். 2வது, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த உன்னை ஆண்டவர் தம்முடைய பணிக்காக அனுப்புகிறார். நீ அறிந்ததை பிறர் அறிந்து கொள்வதற்கு, அறிவிப்பதற்காக உன்னை அனுப்புகிறார். அனுப்புகிறார். நீ சபையில பல ஆண்டுகள் உட்கார்ந்து அந்த சேர தேய்க்கிறதுக்கு ஒன்று அழைக்கல. புறப்பட்டு போ, பிறரை சொல், வந்து பார். அற்புதம் வேண்டுமா, வந்து பார் இயேசுவை. விடுதலை வேண்டுமா, வந்து பார் இயேசுவை. சுகம் வேண்டுமா, வந்து பார் இயேசுவை. நீ காட்ட வேண்டும், பிறரை நீ வழி நடத்த வேண்டும், பிறரை நீ சத்தியத்துக்குள்ளாய் நடத்த வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வந்து பார், வந்து பார். என்ன அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் வந்து பார் சபைக்கு ஒரு காலத்துல என்ன சொன்னார்? வந்து பார். போய் பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன். பாஸ்டர் மூலமா இயேசுவை பார்த்தேன், வேதத்தின் மூலம் இயேசுவை பார்த்தேன், ஆராதனையின் மூலம் இயேசுவை பார்த்தேன், விடுதலையின் மூலம் பார்த்தேன், சுகத்தின் மூலம் பார்த்தேன், தேவன் செய்த நன்மைகளின் மூலம் இயேசுவை பார்த்தேன். என் வாழ்க்கையை ஒப்படைத்தேன், ஊழியத்திற்கு வந்தேன். 25 ஆண்டுகள் தேவனுக்காய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு குக்கிராமம், யாரும் அறியாத கிராமம், பிளாட்ஃபார்மில் ஆரம்பித்தேன் ஊழியம். உலக மேடைகளுக்கு புறப்பட்டது. 55 நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்த என்னுடைய வார்த்தைகளை என்ன கோடீஸ்வர வீட்டில இருந்தா வந்தேன், சாதாரண ஏழை வீட்டில இருந்து வந்த என்ன ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்றால், தேவன் என்னை பயன்படுத்துகிறார் என்றால், இயேசுவை நான் பார்த்தேன், நான் பார்த்தவரை பிறர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆவலும் வாஞ்சையும் எனக்குள் நிரம்பி இருக்கிறதினால் என்னால் என்ற வரைக்கும் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்த வரைக்கும் உபத்திரவத்திலே தேவனுக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறேன். தேவன் பார்க்கிறார். வந்து பார் இயேசுவை. மகதலேனா மரியாள், தேவ தூதர்கள் சொன்னார்கள் சீஷர்களை பார்த்து, அவர் இங்கே இல்லை, வந்து பாருங்கள், கல்லறை காலியா இருக்கிறது. தேவ தூதர்கள் கூட இயேசுவை பற்றி பூமியிலே சீஷர்களிடத்திலே சொன்னார்கள், வந்து பாருங்கள், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், வந்து பாருங்கள். அதான் நாத்தானை கூப்பிட்டார், வந்து பார். அடுத்த நாள் காணா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் நாத்தான் அற்புதத்தை பார்க்கணும்னு நாத்தானுக்கு முன்னாடி தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தின உடனே நாத்தான் அதை பார்த்திருப்பான், பேதுரு பார்த்திருப்பான், சீஷர்கள் பார்த்திருப்பாங்க, அந்த ஊரார் பார்த்திருக்கிறாங்க, இந்த குடும்பத்தார் பார்த்திருக்கிறாங்க, மணமகன் மணமகளுக்கு தெரியுது. அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் தண்ணீரை மொண்டு ஊற்றின குடத்தை நிரப்பின வேலைக்காரர்களுக்கு தெரியும் இது எங்கிருந்து வந்தது, இது திராட்சை ரசமா தண்ணீரா, இது யார் மூலம் இந்த மகிமை உண்டானது என்று வேலைக்காரர்களுக்கு தெரிந்தது. அவர் தப்பரட்ட அடிக்கல, நான் தான் செஞ்சேன்னு சொல்ல. நாத்தான் தன் சொந்த ஊர்ல, தான் சொந்த ஊர் காணால ஆண்டவருடைய மகிமையை கண்டான், ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டான். ஆண்டவர் அவனுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய ஊழியத்தின் முதல் அற்புதத்தை விசுவாசிக்காதவர்கள் மத்தியிலும் விசுவாசிக்கிறவர்கள் மத்தியிலும் அவருடைய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில செய்வாரா இல்லையா? 2 காரியம் அத்திமரம். ஒண்ணு, அத்தி மரத்தின் கீழ் இருந்த நாத்தானை கர்த்தர் கண்டார்.
இன்னொன்னு அத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்த சகையுவை கர்த்தர் கண்டார். ஆமென். கரங்களை தட்டுங்கள். தன்னை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த நாத்தானுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தன்னை அறிய வேண்டும் என்று நினைத்து வகை தேடிய குள்ளனாகிய சகையுவைக்கும் தான் தனது ரட்சிப்பை வெளிப்படுத்தி மரத்துக்கு மேல இருக்கிறவனையும் ஆண்டவர் போய் பார்த்து கூப்பிட்டாரு. மரத்துக்கு கீழே இருக்கிறவனையும் அத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்தவனையும் அழைத்தார். அத்தி மரத்தின் கீழ் நின்றவனையும் அழைத்தார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் ஆண்டவர் தமது பணிக்காக அழைக்கிறார். அவருடைய வேலைக்காக உன்னை அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்காக உன்னை அழைக்கிறார். அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக உன்னை அழைக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் சகையு ஆண்டவரை பார்க்க அவன் அப்படியே விடல. ஐயோ பார்த்து பார்த்து அவர் தேவை கிடைக்கல, தோல்விய முயற்சியை கைவிடல. அவன் தேடிக்கிட்டே இருந்தான், வகை தேடினான் என்கிறார். பல முறை தொடர்ச்சியாக அவரை பார்க்க வகை தேடியும் தோல்விகளை தழுவினாலும் ஆனா அவன் என்ன செய்யல, சோர்ந்து போகல. காரணம் ஆண்டவர் எப்படியாவது. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு அந்திரியா ஒரு பேதுருவை வந்து பாருன்னா அவன் இயேசு கிட்ட வந்தோட மிகப்பெரிய அப்போஸ்தலனாய் மாறினான். ஒரு பிலிப்பு இயேசுவை வந்து பார்த்ததுனால ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாய் சீஷனாய் மாறினான். ஒரு சமாரியா ஸ்திரீ இயேசு வந்து பாருங்கள் என்று சொன்னவனை ஊரே இயேசுவை கண்டார்கள். ஒரு மகதலேனா மரியாள் இயேசுவை வைத்த இடம் கல்லறை காலியா இருக்குது, வந்து பாருங்கள். சீஷர்கள் விசுவாசித்தார்கள், சீஷர்கள் பலப்பட்டார்கள், தைரியம் அடைந்தார்கள், ஊழியம் செய்யணும்னு ஒப்பு கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! தெய்வ தூதர்கள் சொன்னார், வைத்த இடத்திலே அவர் இல்லை, வந்து பாருங்கள். சீஷர்களாகிய நீங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள் உங்கள் அயலகத்தார், அண்டை வீட்டாரிடத்தில், மற்றவரிடத்தில், நண்பரிடத்தில் வந்து பாருங்கள். எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள், எங்கள் இயேசுவுக்கு வந்து பாருங்கள், என் தேவனுடைய மகத்துவத்தை வந்து பாருங்கள் என்று நீங்கள் எப்பொழுது பிறரை கூப்பிடுகிறவர்களாய் மாறுகிறீர்களோ அப்போ நீங்க தேவனுக்காக வளர்ச்சியின் சீஷர்களாக, வளர்ந்த சீஷர்களாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். எத்தனை பேர் நீங்கள் இயேசுவை வந்து பாருங்கள் என்று நீங்கள் அழைக்க போறீர்கள்? அப்படி நீங்க அழைச்சிங்கன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். உங்க மூலம் ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.